கோபமாய் பேசினேன் வார்த்தைகள் வீசி. ஐடியா என்ன ஆட்டோமொபைல் முடிச்சிட்டு டிப்ளமா இந்த வீடியோலாம் பார்க்குறா. இன்றைக்கு காலையில் சொபகுக்கு எழுமினதுலேருந்து ரூமில் பார்க்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனுக்கும் உறவுகளுக்கும் உறவினருக்கும் நண்பர்களுக்கும் சாந்தியும் சமாதானம் சுபிட்சமும் கருஃபையும் என்றென்றும் நிறைவாகவே உண்டாகட்டும். இன்னைக்கு சாரியா டைம் 8/6 மாதம் 31வது திகதி. என்னோட 19வது நாள். 19வது நாளில் என் பயணத்தை ஆரம்பிச்சிருச்சு. மாஷா அல்லாஹ். இவ்வளோ நாள் கிட்டத்தட்ட 19 நாள் என் பயணம் கடந்து வந்தது நினச்சதுக்கு சந்தோஷம். ஐ எம் ஹாப்பி. இன்றைக்கு இப்போ நான் பயணம் போகிறது எங்கேன்னு சொன்னடா, எண்டிங் முடிவில்லாமலும் முடிவு இருச்சு ஆனால் முடிவு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இப்போ வைத்துக்கொண்டு இருச்சு. வாகரையில் இருந்து தோப்பூர், வாகரையிலிருந்து தோப்பூருக்கு கிட்டத்தட்ட 38 கிலோமீட்டர்கள் இருச்சு. ஷார்ட் ரோட்டில் போகிறேன்டா. அடுத்த ரோட்டில் போகிறேன்னு என்னடா கிட்டத்தட்ட 38 கிலோமீட்டருக்கு மேலே இருச்சு. இப்போ 38 கிலோமீட்டர் இருச்சு அந்த ரோட்டில் தான் போக போகிறது. அப்போ இப்போ வாகரையிலிருந்து தோப்பூருக்கு போகிற இந்த இடப்பட்ட வழியில் நடக்கிய விஷயங்கள், என்னோட அனுபவங்கள், அதை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம்னு இருச்சு. பாறைக்கு வந்ததுக்கு வெல்கம் பண்ணுறோம். வாங்க நாங்கள். சந்தோஷம். சரி, வாகரை அன்புடன் வரவேற்கிறது. சரி உங்களுக்கு என்ன தெரியுமா? இந்த வீடியோலாம் பார்க்குறா. இன்றைக்கு காலையில் சொபகுக்கு எழுமினதுலேருந்து ரூமில் பார்க்கணும். 1வது நாள் இந்த ஊரை பாருங்க, ஒரு கிராமம் உண்டு. அப்படிங்கிற ஒரு சிறிய ஒரு குளம், அதோட எங்களையும் சிறிய ஒரு குளம், அதோட எங்களை வேலைக்கு கட்டடிச்சு கொண்டு 2 பேர் வரனான்னு. இவன் ரெண்டு பேரும் மூதூரில் இருந்து வந்துருச்சா, எங்களோட சேர்ந்து பயணிச்சோம் சொல்லி. நாங்கள் இப்போ சரியாக 9:15 கந்தலடியில் எங்களோட அப்படியே வந்துருச்சு. ஓட்டமாவடியிலேருந்து மாணவர்கள் கொஞ்சம் வந்துருச்சு வீட்டில் படித்ததுக்கு. நீங்கள் எந்தையும் படிச்சிங்க ஆட்டோமொபைலா? வெரி குட். ஆட்டோமொபைல் செஞ்சு செய்யறதுக்கு ஐடியா என்ன? ஆட்டோமொபைல் முடிச்சுட்டு டிப்ளமா முடிச்சுட்டு வேலை போகிறதா ஐடியா? வெளியூர் போகிறதா ஐடியா? இது முடித்தா NVK லெவல் எத்தனை கிடைக்கும்? இங்கே லெவல் 4 NVK லெவல் 4 வரணும். 5 முடிக்க கொழும்பு போகணும், வெளியார போகணும். நீங்கள் 5 முடிக்கிறேன்னு என்னென்னா உங்களுக்கு ஜெர்மன் டெக்கில் முடிக்கலாம், கொழும்பில் நைட்டாக முடிக்கலாம். அதில் செய்யுங்க. கையுற்றாங்க கடைசி வரைக்கும் சில பெய்த்து கொண்டு இருக்க சிலைக்கு உங்களோட கூட்டாளி பொடி மாதிரி மோட்டார் பைக் கொண்டு வாங்குவானு. கூட்டாளி பொடி மாதிரி இந்த மாலைங்களை வேலை செஞ்சுக்கணும், அவனை சும்மா சூனாக இருப்பானுங்க. அதை பார்த்து உங்களோட லட்சியத்தை விட்டுறாங்க இல்லைங்கன்னா. இப்போ அவனே சந்தோஷமாகிருச்சு, அவனே சூனாகிருச்சு, அவனை பொடிமாரோட சுற்றி கொண்டு இருச்சுன்னு சொல்லியத்தை கண்டு நாங்களும் இந்த மாதிரி வைத்துருவோமேடான்னு சொல்லி யோசனை பண்ணாமல் கொஞ்சம் காலத்துக்கு பல்ல கடிச்சு கொண்டு இருங்க. வீட்டு கஷ்டம், உங்களோட கஷ்டம், எல்லா கஷ்டத்தையும் மறைச்சி வச்சு கொண்டு NVK லெவல் 4 முடியுங்கோ, ட்ரைனிங்கை போங்கோ. ட்ரைனிங்கோட NVK லெவல் 5 முடியுங்கோ. 5 முடிச்சதில் சம்டைம்ஸ் இன்ஜினியரிங். சரியா? முடிச்சதோட இன்ஷால்லா நல்ல வெளிநாட்டில் பேசுவாங்க. உமாப்பா நல்ல முறையில் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் வாழ்க்கை இல்லைன்னா. அவன் அதை செய்தான், இவன் இதை செய்தான், அவனை மாதிரி நான் இவனை மாதிரி நான் சொல்லி வேண்டும் ஒரு நாள் யோசனை பண்ணிடுறேன். ஏன்னா சந்தோஷமாக சந்தித்ததில் நேர காலத்தை வீண் விரயம் செஞ்சுக்கிறாங்கோ. கட்டாயமாக நான் செஞ்ச தவறு ஒன்று தான். இந்த வயசு இருக்கவங்கள்ட்ட நீங்கள் இந்த வயசில் இருந்து இப்போ NVK லெவல் முடித்து வார கட்டம் இருச்சு. அந்த கட்டம் வரைக்கும் நீங்கள் வாரதாக இருந்துன்னு சொன்னால் அந்த இடப்பட 3 லாங்குவேஜையும் கட்டாயம் படிச்சிடுங்க. லாங்குவேஜ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் இல்லைன்னா. ஆங்கிலம், சிங்களம், தமிழ் 3 மொழிகளையுமே சிறப்பு தேர்ச்சி அடைகிற மாதிரி படிச்சுக்கோங்க. நானே இப்போ தான் படிக்குது. ஏன்னா உங்களோட வயசில் நான் தவற விட்டுட்டேன் இந்த லாங்குவேஜ் படித்ததுக்கு.
இப்போ தான் நானே படிச்சுக்கிட்டு இருக்கேன். உங்களை சந்தித்ததில் சந்தோஷம். உங்களுக்கு என்ன சரி எந்த வாழ்க்கையில் பட்ட அனுபவத்தில் என்ன சரி உங்களுக்கு செல்லணும்னு நினச்சேன், அதை உங்கள்கிட்ட சொன்னேன். இது இப்போ அனுராதபுரத்துலேருந்து வந்துருச்சு. இவங்க சந்திச்சுட்டு போகணும்னு சொல்லி விரட்டி வந்திருக்கான். காமச்சான் மாப்பிள்ளை வந்து புது மாப்பிள்ளை வந்திருக்காரு. புது மாப்பிள்ளை அப்படியே நேரம் இங்கே வந்து எங்கே போகிறோம் இன்னும் பதிவு திருமணம். விஷ் யூ ஹாப்பி மேரேஜ் லைஃப், ஆல் த பெஸ்ட். இனிமேல் சரி நல்லா இருக்கும். இவங்கெல்லாம் இவனோட ஊரை பற்றியும் எங்களை பற்றியும் சொல்ல போகிறான். எங்கள் ஊர் இது இடம் வால்ச்சேன். வாகர வால்ச்சேன். எத்தனை குடும்பம் மாதிரி இருக்கும்? 1372. சந்தோஷம். நான் வரேண்ணா. இப்போ நான் சரியாக வேறுக்கல் வேண்டிய இடத்துல இந்த ஹோட்டலில் தான் நான் இப்போ பகலைக்கு சாப்பாடு தின்றேன். அண்ணன் நான் வரேண்ணா. சரி, இந்த ஹோட்டலில் தான் நான் சாப்பாடு தின்றுட்டு இப்போ 1:30 மணி வெளியாகிறேன். 1:35 வெளியாகிற. இந்த ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும் என்னென்னா, இப்போ நான் நிச்சயம் இந்த இடத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர், இங்கே ஒரு 20 கிலோமீட்டருக்கு எந்த பள்ளிவாசலும் இல்லை, இங்கே ஒரு 70 கிலோமீட்டருக்கு எந்த பள்ளிவாசலுமே இல்லை. அப்போ இப்படியாப்பட்ட சூழலில் அப்போ நான் தொழுவதுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லும். இது இந்து சகோதரர் ஒருத்தர் ஹோட்டல் தான். அப்போ அவங்க சின்ன வீட்டிலே தொழுங்க அப்படின்னு சொல்லும். அப்போ நான் இப்போ அங்கே தொழுதுட்டு இப்போ வெளியாகிய அதோட எங்களோட வேர்கள் ஒரு சகாக்கள் கொஞ்சம் அப்படியே நின்று கொண்டு இருந்துச்சு. சந்தோஷம். இப்படியே நாங்கள் இந்த இடத்துல இந்த பயணத்தை தொடங்கிட்டு அடுத்தடுத்த இடத்துல பார்ப்போம். முயல் குட்டி என்ன போட்டிக்கா? வினோத உடை. கோபமாய் பேசினேன், வார்த்தைகள் வீசினேன், உன்னை வாயாடி பெண்ணாக எண்ணி, காலங்கள் தந்திடும் காயங்கள் தாங்கினேன், உன்னன் சொல் கூட அது போல ஒன்று, ஓர் ஓடத்தில் ஓடும் பயணம் இது, கூடு எங்கே தேடி கிளிரண்டு தடுமாறுதிங்கே. உங்களுக்கு சொல்லணும்னா இப்போ சிரிச்ச முதல் சந்தோஷமா இருங்க. பொடிய மாதிரி தான் எப்பவும் கடைசி வரங்காட்டும் கூட்டாளிகளை பிரிஞ்சிடாம கைவிட்டுறாம பொடிய மாதிரி தக்க வச்சுக்குவோம். நாங்க எந்த சகாக்களோட நிச்சயம் சொல்லிச்சேன்னால் கண்ணாடி